ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ என்கிட்ட ஒருத்தவங்க வந்து இப்போ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கேன் நான் அப்படிங்கிறது நான் எப்படி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறது அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னு உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட எதுக்காக சொல்லணும்? இப்போ உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிய வேண்டியது நீங்கள் வந்து உங்கள் ட்வின் ஃப்ளேமை சூஸ் பண்ணியிருக்கீங்கிறது மாத்திரம்தான். அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இப்போ நீங்கள் அந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்கே ஏன் போயிருப்பீங்க அப்படின்னா, உங்கள் கல்யாண வாழ்க்கையே ரொம்ப கார்மிக்காக இருக்குது, டாக்ஸிக்காக இருக்குன்னு தான் போயிருப்பீங்க. அப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கும் எனக்கும் நிறைய விஷயம் ஒத்து வரல. உங்களோட கோர் வேல்யூஸும் என்னோட கோர் வேல்யூஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு 2 பேரும் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு ஒருத்தர் பிடிக்காமல் சண்டை போட்டுட்டு கொதறிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக பிரிஞ்சு தனித்தனியாவது சந்தோஷமாக இருப்போம். நீங்கள் உங்கள் பாதையில் போங்க, நான் என் பாதையில் போகிறேன். என்னால் இதுக்கு மேலேயும் என்னை ஏமாற்றிக்கிட்டு வாழ முடியல. எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசையாக இருக்குது. இங்கே இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வாழ முடியல, எனக்கு பிடிச்ச மாதிரியும் வாழ முடியல. எனக்கு ரொம்ப சஃபகேட்டிங்காக இருக்குது. இந்த சஃபகேஷன்லேயே என்னால் ரொம்ப வருஷம் வாழ முடியல. ஐ எம் ஃபீலிங் சிக். எனக்காகவே நான் வாழ்ந்த இத்தனை வருஷம் வாழ்க்கையிலையும் திரும்பி பார்த்தா மற்றவங்க எல்லோரும் இருக்காங்க. என் வாழ்க்கையில் நானே இல்லை. என்னைய தொலைச்சிட்டு என்னால் வாழ முடியல. இதுதான் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வேண்டியது. ஏன்னா இதுதான் ஆக்சுவல் ட்ரூத்தும் கூட. இதை விட்டுட்டு நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்க, ட்வின் ஃப்ளேம்னு ஒருத்தன் இருக்கான், எனக்காக கடவுளே ஒருத்தனை படைச்சிருக்காரு, இதெல்லாம் நீங்கள் எதுக்கு சொல்லணும்? இதெல்லாம் தேவையே கிடையாது. ஆக்சுவல் பாயிண்ட் என்னவோ அதை மட்டும் பேச